யாருன்னா எங்கள் அக்காவை தான் அம்மாவாக நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நல்லபடியாக ஏதோ நடந்துட்டோம். இன்னும் இனிமேலும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் எங்கள் அக்கா என்றைக்குமே நல்லபடியாக இருக்கணும். அக்காவும் மாமாவும் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. இனிமேலும் அதுங்க நோய் நொடி இல்லாமல் என்னன்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் அக்கா எனக்கு அம்மா அம்மா அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு தோணுது. ஏன்னா எங்கள் அம்மாவில் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அந்த கனவு மாதிரி இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். எங்கள் அக்காவை என்னன்னைக்கும் சிறப்பமாக இன்னமும் ஒத்துமையாக நாங்கள் இருக்கணும். என் அக்காவுக்கும் மாமாக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி திருமண வாழ்த்துக்கள். அவங்க இன்றைய போல என்றும் நீடோடி 100 வருஷம் வாழணும். என் தங்கமான அண்ணா அண்ணிக்கு நல்லா இருக்கணும். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கு. அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்ற வள்ளுவன் குரலுக்கேற்ப வாழ்ந்து வாழ்வின் அனைத்து சோதனைகளையும் சாதனைகளாக்கி வாழ்ந்த எங்கள் தங்க விழா திருமண நாள் காணும் எங்கள் அக்கா மாமா அவர்களை, எங்களை வாழ்த்தி மகிழ்ந்த அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறோம். இறைவன் ஆசி என்றென்றும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். திருமண நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்னைக்கும் நல்லா இருக்கணும். நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மாவை போன்ற தாய்மை குணம் கொண்ட எங்கள் அன்பு அக்கா மாமா, உங்கள் அன்பும் ஆசியும் எங்களை தொடர உங்களை வணங்கி வாழ்த்துகிறோம். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அத்தை மாமா. திருமண நாள் காணும் எங்கள் அன்புள்ள அக்கா மாமா அவர்களுக்கு இன்னும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம்னு இதுக்கு மேலே தங்க விழா காணும் எங்கள் அக்கா இன்னும் வைர விழா காண இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாப்பி ஆனிவர்சரி, ஹாப்பி 50th ஆனிவர்சரி பெரியமா பெரியப்பா. நீங்கள் எப்போவுமே வந்து இப்பவும் போல் சுறுசுறுப்பாக எல்லா இடமும் வந்துன்னு போய்கிட்டு சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட எப்போவுமே இருக்கணும். பீச்சில் எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க, ஆனால் நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும். ரொம்ப ஹாப்பி வெட்டிங் டே அத்தை மாமா. ஹாப்பி வெட்டிங் டே ஆயா தாத்தா. 50வது வருட திருமண நாள் காணும் அக்கா மாமா, நீங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்க உங்கள் குலதெய்வம் குட்டி அம்மனை வேண்டுகிறேன். எங்கள் மாமா மனதில் பட்டதை பேசுவார், ஆனால் அன்பானவர். அக்கா, நீங்கள் எங்கள் எல்லாரையுமே தங்கச்சியாக நினச்சிருக்கீங்க. தங்கச்சியாக நினச்சதை விட உங்கள் மகளாக நினச்சி அன்பு காட்டினது அதிகம். நீயும் நானும் பக்கத்தில் இருந்ததால் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்த அதிக நேரம் கிடச்சிது. உங்களுடைய அக்கா உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும், அது நம்ம அன்பு உறவுகளிடையே ஒளிவட்டம். அதில் எப்பயுமே நீங்கள் தீபமாக இருந்து நல்லபடியாக இருக்கணும். வாழ்க வளமுடன். பாஸ்கர், இப்படி ஒரு கூட்டாளி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஹாப்பி வெட்டிங் டே மாமா. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அக்கா மாமா இருவருக்கும் 50ஆம் வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்றைக்கும் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்க கடவுளை வேண்டுகிறேன். நீங்கள் தான் எங்களோட எனர்ஜி பூஸ்டர். ஏன்னா இந்த சின்ன வயசுலேயும் சின்ன பசங்களுக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிற உங்களோட சுறுசுறுப்பை பார்த்து நாங்கள் பல சமயம் ஆச்சரியப்பட்டு இருக்கோம்.
யாரையும் காயப்படுத்தாத உங்களுடைய பேச்சும் மனசார மற்றவங்கள வாழ்த்துற விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல விஷயத்த யார்கிட்ட இருந்தும் காப்பி அடிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் வாழ்க வளமுடன் செல்லுங்களா அப்படின்னு வாழ்த்துனீங்க. அன்னையிலேருந்து நானும் எல்லோருக்கும் வாழ்க வளமுடன்ட்டு வாழ்த்துவேன். அப்புறம் மற்றவங்கள புகழறதுக்கும் பாராட்டுறதுக்கும் ஒரு தாராள மனசு வேணும். அதில் உன்னை அடிச்சிக்க ஆளே இல்லை. அந்த புகழ் மழையில் உன் தங்கச்சிங்களை அதிகம் நனைய வச்சிருக்க. எதையும் எதிர்பார்க்காத உன் அன்பு தான் இன்னைக்கு ஊரே உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு மாற்றி இருக்கு. வாழ்க வளமுடன் செல்லுங்களா. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. 50வது திருமண வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணிகளுக்கு வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியறப்ப பார்த்தது. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பெரியமா பெரியப்பா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பெரியமா பெரியப்பா. பெரியப்பா, உங்களை வாழ்த்த எனக்கு வயது இல்லை. நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் நான் எப்பயும் இருப்பேன். நீங்கள் உங்கள் சந்தோஷம் மட்டும்தான் நான் இனிமேல் பார்க்கணும். நான் ஒரு வார்த்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உங்கள் புள்ளன்னு சொன்னேன். அது அந்த வார்த்தைக்கு நீ அம்மாவோ அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த கஷ்டமும் படாமல் நான் உங்களை சந்தோஷமாக பார்த்துப்பேன். நீ ஒரிஜினலாக இருக்க பத்தியா? சுத்த தங்கண்டா நீ, தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ மா, உங்களை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த நிமிஷம் பத்தாது. 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி பார்க்குறது, எல்லாரையும் கிட்டேயும் ஒரே மாதிரி பாசத்தை காமிக்கிறது, அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி ஆனிவர்சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ யாரை பற்றி பேசுகிறேன்னா என்னோட பெரியமாவும் பெரியப்பாவும். நான் எங்கள் அத்தை அம்மாவை பற்றி பேச போகிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக உறுதுணையாக இருந்தது எங்கள் அத்தையும் மாமாவும் தான். அதே போல் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது எங்களோட பெரியமா பெரியப்பா தான். அதே போல் அவங்க 2 பேருக்கு சப்போர்ட்டாக நாங்கள் 2 பேரும் மட்டும் இல்லை, நாங்கள் 4 பேரும் இருப்போம். வணக்கம். பெரிய பாட்டியும் லட்டு தாத்தாவும் என் மேலே பாசமாக இருப்பாங்க. பெரிய பாட்டியும் லட்டு தாத்தாவும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லிட்டாரு. இந்த 50வது திருமண நாளை கொண்டாடும் இந்த அற்புதமான தம்பதியர்களுக்கு எங்களின் அன்பான 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். லைஃப்ல எல்லாருக்கும் அழகாவும் அம்சமாவும் மனைவி கிடைக்கணும்னு வேண்டுவாங்க. ஆனா எங்க மாமாவுக்கு அம்சாவே மனைவியா கிடைச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் பொண்ணும் பொருளும் வேணும்னு தான் சாமி கிட்ட நம்ம வேணும். ஆனா பொண்ணு சாமியே கணவரா கிடைச்சிருக்காங்க எங்க அத்தைக்கு. அவங்களுக்கு பேர்ல மட்டும் பொறுத்து இல்லைங்க, மனசுலயும் மகா பொருத்தம். எந்த ஒரு வேலையில இறங்கறதுக்கு முன்னாடியும் அதோட ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தான் இறங்குவேன். திஸ் இஸ் மை பாலிசி. இந்த 50வது திருமண நாள் வாழ்த்துக்களை எங்க பெரியமா பெரியப்பாவுக்கு சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 50 மட்டும் இல்ல, 100வது திருமண நாளுக்கும் இதே மாதிரி நாங்க வாழ்த்து சொல்லணும். அதுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கடவுள் கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். இனி 50வது திருமண நல்வாழ்த்துக்கள் தாத்தா பாட்டி. ஹாய் பெரியமா, நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. நீங்கள் யார்கிட்டையுமே இது வரைக்கும் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு நாளும் பேசினதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிக்கும் லைஃப்பில். அதே மாதிரி நீங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும் லைஃப்பில். அதேமாரி பெரியப்பாவும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பெரியப்பா வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான் நடக்க முடியாமல் இருந்தப்ப சாப்பிட்டுட்டு என்னை தூக்கிட்டு போயிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்பா தூக்குறேன்னு.
ஆனால் பெரியப்பா வந்து என் பொண்ணு நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் பெரியப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் 2 பேரும் என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் பெரியப்பா. அதனால் இதுதான் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷம். நான் கடவுளை உண்மையாக பிரார்த்திக்கிறேன் பெரியப்பா. நான் வந்து உங்களை பற்றி பேசணும்னு யோசிச்சதுக்கப்புறம் என் மைண்டில் பட்டது நீங்கள் வந்து 2 விஷயந்தான். ஒன்று விட்டு கொடுக்கறது, இன்னொன்று சகிப்புத்தன்மை. விட்டு கொடுக்கறதுன்றது பொதுவாக சொல்லுவாங்க உறவுங்களை வந்து சேமிக்கணும் பாதுகாக்கணும்னு சொல்லி. அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரு பாயிண்டில் அவன் இடத்துல அவங்க பேசதான் கரெக்டாக நாங்கள் நிற்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இறங்கி விட்டு கொடுத்து போவீங்க. அதே போல் ஒருத்தரை நம்ம ஏற்றுக்கணுன்னா அவங்ககிட்ட இருக்க குறை எதுவுமே பார்க்காம அவங்கள ஃபுல்லாக ஏற்றுக்கணும். சில பேர் நம்ம பேசும்போது அட் பண்ணி பேசுவாங்க. அப்படி இருந்தாலும் அது அவங்க நேச்சர்ப்பா, அதை நம்ம வந்து அப்படியே தான் ஏற்றுக்கணும். அதெல்லாம் நம்ம அவங்க குறையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அந்த 2 விஷயம் நான் உங்ககிட்ட பார்க்குறேன், குட் குவாலிட்டிஸாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்களா, அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க உள் மனசில் இருந்து உங்களை பற்றி சொன்ன விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒர்த்தான ஆள் தான். செகண்ட், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் ஒரு சாதாரணமாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இது உங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். 50வது ஆண்டு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தம்பி, கோக் பெப்சி ஏதாவது? எதுவுமே இல்லை, நம்ம சும்மா உட்காந்து பேசலாம்.